முக்கிய குறிப்புகள். 6ஆம் வகுப்பு தமிழ். முதல் பருவம் இன்பத்தமிழ். ஆசிரியர் பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். பெண்கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இவர் புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார். சொல்லும் பொருளும். நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, விளைச்சல், சமூகம், மக்கள் குழு. அடுத்த பாடம் தமிழ் கும்மி. ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் மாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் எழுதியுள்ளார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்பாடத்தின் சொல்லும் பொருளும். ஆழி பெருக்கு, கடல்கோள். மேதினி, உலகம். ஊழி, நீண்டதொரு கால பகுதி. உள்ள பூட்டு, அறிய விரும்பாமை. அடுத்த பாடம் வளர்தமிழ். மூத்த மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியை வியந்தவர் பாரதியார். வளமை மொழி. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் மிகுந்தது நமது தமிழ் மொழி. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்றவை சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் போன்றவை அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவை காப்பியங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். தமிழன் கிளவியும் அதனூரற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இது நீ கருதினே ஆயின் என கூறியது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில். எளிய மொழி. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். உதாரணமாக அ, ஆ, அ, ஏ, ஔ, நா, ஞா இன்னும் சில. இடஞ்சொலி எழுத்துக்கள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் டா, யா, லா இன்னும் சில. சீர்மை மொழி. சீர்மை என்றால் ஒழுங்கு என்று பொருள். உதாரணமாக பாகற்காய் கசப்புடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என்று வழங்கினார்கள். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். சீரிழமை என்பது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? சீர் கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை என இரண்டு வகைகளாலும் பிரிக்கப்படுகிறது. பூவின் 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் போன்ற 7 நிலைகளால் பிரிக்கப்படுகிறது. தாவர இலைப்பெயர்களில் முக்கியமானது தாள். நெல், வரகு தாள் என்று அழைப்போம். பனை, தென்னை ஓலை என்று அழைப்போம். மல்லி தழை என்று அழைப்போம். கமுகு கூந்தல் என்று அழைப்போம். கரும்பு, நாணல் தோகை என்று அழைப்போம். 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ள சில தமிழ் சொற்கள். உலகம், தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். உழவர், நற்றிணை. மகிழ்ச்சி, தொல்காப்பியம், திருக்குறள். அரசு, திருக்குறள். அடுத்தது கனவு பலித்தது. ஆழ அமுக்கி முகக்கினோம் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளாளி என கூறியவர் ஔவையார். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என கூறியது தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என கூறியது கார் 40. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என கூறியது பதிற்று 10. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய
நரம்பின் முடிமுதிர் பரதவர் என கூறியது நற்றிணை. திணையளவு போதா சிறுபுல் நீர்கண்ட நீண்ட பனையளவு காட்டு என கூறியது கபிலர். கடல் நீர் முகுந்த கமஞ்சோல் எழிலி கார் 40. அடுத்தது சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று வெவ்வேறு பெயர்களால் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்தி பாடுவதாக இந்நூல் தொடங்குகிறது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என கூறியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறியுள்ளார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடியுள்ளார். இப்பாடத்தின் சொல்லும் பொருளும்: கொங்கு மகரந்தம், திங்கள் நிலவு, அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில், மேரு இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், அழி கருணை. அடுத்து காணி நிலம். ஆசிரியர் பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என பட்டம் வழங்கப்பட்டது. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என கூறியவர் மகாகவி பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என கூறியவர் பாரதியார். காணி என்றால் நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்றால் மாளிகைகளின் அடுக்குகள். சித்தம் என்றால் உள்ளம் என்று பொருள். சிறகின் ஓசை. அடுத்த பாடம் சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை, ஃப்ரிகேட் பேர்ட் என்று அழைக்கப்படுகிறது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதன் மற்றொரு பெயர் கூளைக்கடா. கப்பல் பறவையின் மற்றொரு பெயர் கூளைக்கடா. 400 கிலோமீட்டர் வரை சிறகடிக்காமல் தரையிறங்காமல் பறக்கும், கடலையும் தாண்டி. கடற்கொள்ளை பறவை என்றும் இதை அழைப்பர். கடற்கொள்ளை பறவை என்றும் இதை அழைப்பர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என பாடியவர் யார்? சக்தி முத்து புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என பாடியவர் சக்தி முத்து புலவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏழுவீர் ஆயின் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதியாகியுள்ளது. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது எது? தமிழ்நாடு. அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி இனம். இவை கூடு கட்டி வாழும். 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15வது நாளில் குஞ்சு பொரிக்கும். தகவல் துளி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டார். டாக்டர் சலீம் அலி உலகின் நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா.
22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் உலகத்திலேயே. நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் தினம் மார்ச் 20. அடுத்து கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்த கிழவனும் கடலும் என்ற புதினம். இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. திருக்குறள். அடுத்து திருக்குறள். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் 3 பிரிவுகள் கொண்டதுதான் திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 என 1330 குறப்பாக்களை கொண்டது. திருக்குறளானது உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்களால் வழங்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அறிவியல் ஆத்திச்சூடி. அடுத்தது ஆசிரியர் நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார். நெல்லை சு. முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டார். ஔடதம் என்பது மருந்து என்று பொருள். கணியனின் பூங்குன்றனார். கோரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். 1920. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அங்கு உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IPM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியது. தகவல் துளி. சர் சி.வி. ராமன் 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்தது. இதுவே அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு ஆகும். எனவே பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி வருகிறோம்.